அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஒளிமயமான மேகத்தில் தூய ஆவியார் தோன்றினார். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற தந்தையின் குரல் கேட்டது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாபோர் மலையிலே உருமாற்றம் பெற்ற நிகழ்வினை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் வரைத்து அழைக்கிறது. திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது யோர்தான் நதிக்கரையிலே வானம் திறந்து வெண்புறா போல ஆவியானவர் இறங்கி வந்து, இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று தந்தை தன் மகனை வெளிப்படுத்துகிறார். அதே தந்தை கடவுள் இன்று தாபோர் மலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உருமாற்றத்தின் பொழுது, இவரை என் அன்பார்ந்த மைந்தன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று சொல்லுகிறார். தந்தை தன் மகனை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துவதன் காரணம், இந்த மண்ணுலக வாழ்வு முடிந்த பிறகு அதே மாட்சிமையான வாழ்வு நமக்கு இருக்க போகிறது என்பதற்காக. அந்த மாட்சிமையான வாழ்வை இறைவன் நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார் என்றால் அதை நாம் எப்படி பெற தயாராக இருக்கின்றோம்? ஜென்ம பாவத்தோடு பிறந்து பாவிகளாக நாம் மடிக்கப் போகின்றோமா? அல்லது பாவிகளாக பிறந்த நாம் திருமுழுக்கின் வழியாக பாவங்கள் கழுவப்பட்ட பிறகு நாமும் நம்முடைய வாழ்வை மாற்றி இறைவனோடு அர்ப்பணிக்க விரும்புகிறோமா? சிந்திப்போம், இந்த திருப்பணியிலே செயல்படுவோம். திருப்பலி ஒப்புகளுக்கு நாம் தகுதி பெற பொருட்டு நம்முடைய பாவங்கள் ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்கு உரிய தோற்றமாற்றத்தின் பொழுது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தி உள்ளே.
மக்கள் எல்லோரும் உடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவார் என வியத்தகு முறையில் முன்னறிவித்தி உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அன்பார்ந்தவும் திருமகனின் குரலுக்கு செவி சாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவருடைய ஆடை வெண்பனி போல இருந்தது. இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, திருவசனங்கள் 9 முதல் 10 மற்றும் 13 முதல் 14 வரை. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை கொழுந்துகளாகவும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 10,000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகனைத்தும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகெல்லாம் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூ உலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனாக. மேகமும் காரிலும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. உலகெல்லாம் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. உலகெல்லாம் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரே, உலகனைத்தும் ஆளும் உன்னதர் நீர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. பல்லவி. உலகெல்லாம் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்கள் கேட்டோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1, உட்பிரிவு 16 முதல் 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாய் புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் குறிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்த போது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்கள் கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளை உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகக்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்த பொழுது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை எவரிடமும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அவரது முகம் கதிரவனை போல ஒளிர்ந்தது. கிறிஸ்தேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் வரைத்து அழைக்கிறது. இயேசுவின் 3 ஆண்டுகள் இந்த பணி வாழ்விலே இந்த உருமாற்றம் தாபோர் மலையினுடைய நிகழ்வு ஒரு மாபெரும் செய்தியை உங்களுக்கும் எனக்கும் எடுத்து கூறுகிறது. அது என்னவென்றால், இந்த மண்ணுலகிலே இறைவனின் சாயலாக படைக்கப்பட்ட நீங்களும் நானும் ஆதி பெற்றோருடைய தவறினால் ஜென்ம பாவத்தோடு இந்த மண்ணுலகிலே பிறக்கின்றோம். பல நேரங்களில் பாவிகளாக வாழுகின்றோம். பல நேரங்களிலே பாவத்தை உணர்ந்து இறைவனுடைய மன்னிப்பை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாலும் மீண்டுமாய் பாவ வாழ்வைக்கு நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றோம். இப்படி 2 கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய என்னுடைய வாழ்விலே இந்த உருமாற்றம் ஒரு செய்தியை கொடுக்கிறது என்றால், விண்ணுலகில் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் இறை சாயலாக படைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் அந்த விண்ணகத்திலே இப்படிப்பட்ட மாபெரும் வாழ்வு இருக்க போகிறது என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படி இந்த மாபெரும் வாழ்வு நமக்கு இருக்கிறது என்றால், இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோயிசனுடனும் எலியாவுடனும் அவர் பேசிக் கொண்டிருப்பது எதை என்று இறையில் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இயேசு தன்னுடைய பாடுகளின் மரணத்தை மோசே வழியாகவும் எலியா வழியாகவும் கலந்து ஆலோசிக்கிற பொழுது, அந்த பாடுகளின் மரணத்தின் நேரத்தில் தந்தை கடவுள் அவருக்கு உறுதுணையாக இருந்து ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பார். அந்த வழியை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு, அந்த சோதனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உறுதுணையாக இருப்பார் என்பதை இந்த நிகழ்வு வெளிப்படுத்துகிறது. 3வது, தந்தை கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உரையாடுவதையும் மோயிசன் எலியா இவர்களோடு பேசுவதையும் இந்த மண்ணுலகிலே சிறந்த ஒரு சாட்சியாக 3 சீடர்கள் அங்கே ஆண்டவருடைய உருமாற்றத்தை காணுவதையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த உருமாற்றம் என்பது நம் அனைவருக்கும் இந்த மண்ணுலகிலே ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று அன்னையாம் திருச்சபையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்து நம்மிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இந்த மண்ணுலகிலே நம் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டவர்கள் மீண்டுமாய் இறைவனிடம் செல்லுகின்ற பொழுது அதே தூய்மையுள்ள உடலாக ஆன்மாவாக நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளம்.
எனவே அந்த தூய்மை உள்ள உடலாகும் ஆன்மாவும் நாம் செல்ல வேண்டும் என்றால் நம் அனைவருமே மாற்றம் பெற வேண்டும், அந்த உருமாற்றம் பெற வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உருமாற்றத்தை நாம் பெற வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட உருமாற்றம் அடி வேண்டும் என்று நாம் சிந்திக்கவும் இன்றைய நாள் அழைப்பு கொடுக்கிறது. வெறுமனை பிறந்தோம், வெறுமனை வாழ்ந்தோம், வெறுமனை இறக்கின்றோம் என்பதை ஒதுக்கி வைத்துவிட்டு நான் ஏன் பிறந்தேன், எதற்காக பிறந்தேன், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எதை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்களும் நானும் சிந்தித்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு அடித்தளமாக இருக்கும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி நம்முடைய வாழ்விலே இப்படிப்பட்ட சிந்தனைகள் நாம் தொடர வேண்டும் என்றால், சிந்தித்து அந்த வாழ்வை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய அன்னை மரியாள் தான் காணப்படுகிறாள். அவள் எந்த அளவிற்கு தன்னை மாற்றிக் கொண்டாள் என்பதை அவளுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் வேதம் நமக்கு அற்புதமாக சொல்லுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் முதலாக தன்னுடைய அந்த இறைவனுடைய சாயலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உதரத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக இந்த மண்ணுலகில் வாழ்ந்த உங்களைப் போலவும் என்னைப் போலவும் சமுதாயத்திற்கு கேள்விக்குறிகளாக ஆக்கிவிடக்கூடாது என்பதற்காக நான் கணவனை அறியேன், இது எப்படி நிகழும் என்று கேட்டாள். ஆவியின் வல்லமை உன் மீது நிழலிடும் என்று சொல்லப்படுகிற பொழுது, இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னை உருமாற்றி கொண்டதினால்தான் அன்னை மரியாள் இறைவனின் தாயாக, இயேசுவின் தாயாக மாற்றப்பட்டு விட்டாள். ஆகட்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயாகவும் அங்கே உருமாற்றம் பெற்றாள். இரண்டாவது, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்லுகின்ற பொழுது ஒரு திருத்தூதராக தன்னை உருமாற்றி கொண்டாள். எந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு ஆவின் அபிஷேகத்தை பெற்று சீடர்கள் இந்த மண்ணுலகிலே ஒவ்வொரு திசையிலும் சென்று இறைவார்த்தையை போதித்தார்களோ, அதைவிட மேலாக ஒரு தனி பெண்ணாக தன் இல்லத்திலிருந்து எலிசபெத் அம்மாள் இல்லத்திற்கு தனியாக பயணித்து ஒரு திருத்தூதராக தன்னை உருமாற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உதரத்தில் இருப்பவரையே திருமுழுக்கு யோவானுக்கும் எலிசபெத் அம்மாளுக்கும் காட்டினான். இது திருத்தூதராக தன்னை உருமாற்றி கொண்டது. மூன்றாவது, அன்னை மரியாள் கானாவூர் திருமணத்திலே ஒரு பொதுநல சேவகையாக தன்னை உருமாற்றி கொண்டான். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்திக்கக்கூடிய எல்லா இடர்பாடுகளையும் முழுவதுமாக தன்னகத்துள் ஏற்றுக்கொண்டு தன் மகனிடம் பரிந்து பேசி பொது சேவை தொண்டலாக அங்கே ஆண்டவரிடம் பரிந்து பேசி அந்த குடும்பத்தின் பிரச்சனைகளை மாற்றி தன்னை உருமாற்றி கொண்டாள். நான்காவது, அன்னை மரியாள் சிலுவையிலே தன்னுடைய மகனுடைய மரணத்தை நேரடியாக பார்க்கிற பொழுது அவளும் மரிக்காமல் மறைசாட்சியாக தன்னை உருமாற்றி கொண்டாள். எந்த ஒரு பெண்ணுக்கும் நிகழக்கூடாத நிகழ்வு. தன் கண் முன்னே தன் மகன் சிலுவையில் தொங்கிக் கொண்டு மரணத்தை தழுவுகிற பொழுது, தந்தையை உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாள் முன்னிலையில் தன் ஆவியை ஒப்படைத்தாரோ, அப்பொழுது அன்னை மரியாளும் மரிக்காமல் சாகாமல் தன்னை மறைசாட்சியாக உருமாற்றி கொண்டார். ஐந்தாவது பார்த்தோம் என்றால், அன்னை மரியாள் பெந்தகோஸ்து திருவிழாவின் பொழுது ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறுகிற பொழுது இந்த திருச்சபையின் தாயாக, உங்களுக்கும் எனக்கும் தாயாக அன்னை மரியாள் தன்னை உருமாற்றி கொண்டாள். இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் உங்களுக்கும் எனக்கும் தேவையில்லை. இந்த தாயை போல நாமும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல நம்மையே முழுவதுமாக ஆண்டவருடைய பணிக்காக, நம்முடைய ஆன்மீக வாழ்வின் வளர்ச்சிக்காக நம்மை உருமாற்றி கொண்டோம் என்றால் நிச்சயமாக இந்த திருவிழா உங்களுக்கும் எனக்கு ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். பாவிகளாக பிறந்தோம், பாவிகளாக வாழ தேவையில்லை, பாவிகளாக மரிக்க தேவையில்லை. பாவிகளாக பிறந்தாலும் மன்னக வாழ்விலே நம்மை உருமாற்றி கொண்டோம் என்றால் விண்ணகத்தில் அந்த நிலையான வீடு நமக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்தில் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரை அனைத்துள்ள இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயிருமானது ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகள், என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாக்கபடி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் மாட்சிக்குரிய தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொழியால் பாவ மாசுகளிலிருந்து எங்களை என்றும் தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சீடர்கள் முன்பாக தமது மாட்சிமையை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது உடலை பேரொளியால் துலங்க செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளங்களிலிருந்து சிலுவையை பற்றிய இடரலை அகற்றினார். தலையாகிய தன்னிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேற்றும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது புகழ் மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அடைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருவுடன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக இடைவருடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித கஸ்பார்,
மற்றும் விலைகளும் கூந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி ஆடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்துள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். கிறிஸ்து தோன்றும் பொழுது நாமும் அவரை போல இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல நாம் அவரை காண்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம் திருமகனின் பேரொளி அவரது மாட்சிக்குரிய தோற்றமாற்றத்தால் வெளிப்படுத்த திருவுள்ளமானே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட என்றும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு